deliver the graduation day address. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Am I audible to everyone? நான் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குதா? மேம் தமிழ்ல டெலிவர் பண்ணலாமா? பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. Respected management, teachers, parents and my dear students, எல்லாருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நேரத்தில் என்னை வந்து இந்த கிராஜுவேஷன் செரிமனிக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு நான் லால்கான் அகாடமி ப்ளஸ் வந்து நிர்மலா மேம் இவங்க 2 பேருக்கும் வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போது இங்கே டிகிரி வாங்க போகிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் இந்த இடத்துல நான் வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குமே வந்து தனியாக ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கணும், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கணும். ஏன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷனில் அவங்களோட சாக்ரிஃபைஸ் சப்போர்ட் ப்ரேயர்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? அது உணர்றீங்கல்ல எல்லாருமே? டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் எப்போவுமே வந்து உங்களோட ரெஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் வாங்க போகிற டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு பேப்பர் கிடையாது, புரியுதா? ஏன் அந்த பேப்பர் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம், லேட் நைட் ஸ்டடீஸ் இருந்திருக்கலாம், எக்ஸாம்ஸ் ஃபியர் இருந்திருக்கலாம், ஈவன் டியர்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இந்த இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் கிடைக்க போகிற ரிவார்டாக தான் இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஓகேவா? தென் வந்து விமன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா விமன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விமன்ஸ் வந்து எஜுகேஷனை மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விமன் படித்தாங்கன்னா ஒரு என்டையர் ஃபேமிலியே அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையே படித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும்ல? ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையே படித்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே விமன்ஸ் இருக்காங்க. சயின்டிஸ்ட், ப்ரொஃபஸர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், டாக்டர்ஸ், ஈவன் வந்து போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா இடத்துலையுமே பெண்கள் இருக்காங்க. நிறைய பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாலலாம் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் டெஃபினட்டாக எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. யாராவது உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை மனசில் வச்சுக்காதீங்க. சில நேரத்தில் சொசைட்டி என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளோட லிமிட்டை அது டிசைட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் நம்மளோட லிமிட்டை புரியுதா? நம்மளோட வாழ்க்கையை யார் டிசைட் பண்ணணும்? நாம தான் டிசைட் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போது வந்து லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், ஃபெயிலியர்ஸ் வரலாம். ஒரு சின்ன ஃபெயிலியர்ஸ் வந்து உங்கள் எல்லாரையும் முடக்கி போட்டுறக்கூடாது. எந்த ஃபெயிலியர்ஸ் அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஈவெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் தான் வந்து சக்ஸஸ்க்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே நான் தனியாக முஸ்லீம்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து யூஜியோடையே அவங்களோட படிப்பை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் படிப்புக்கு எண்டே கிடையாது. ஏன்னா பிஜி இருக்குது, பிஹெச்டி இருக்குது, பெரிய பெரிய லெவல் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உங்களோட வந்து ஏன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? என்னோட நான் பிஎஸ்சி வரைக்கும் படித்தா போதும் அப்படிங்கிறத வந்து ஏன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? இது நான் நிறைய பேர்ட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு +2ல் 1181, இப்போ 600 இருக்குது. நான் படிக்கும்போது
வருஷமே மேரேஜ் பண்ணிட்டாங்க, பட் நீ படிச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா நம்ம ஃப்ரெண்டு தானே, அந்த டைம்ல நாம வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணாம போயிட்டோம், நீயும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு உங்களோட படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு கேர்ளுக்கு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்புங்கிறது ஒன்று தெரியுமா, யாரும் வந்து ஜாப் மட்டும் கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. படிப்பு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கும், நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தெரியுமா, உங்கள் சொந்த காலில் இதை விட என்ன வேணும் ஒரு படிப்பால்? படிப்புங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மேம் நான் இவ்வளோ படித்தா போதும், எங்கள் ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்வமாக படிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், ஏன் நீங்கள் வந்து நான் ஆவரேஜாக படித்தா போதும், 35% வாங்கினா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு என் ஃபாதர் மதர் தவிர ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல என் ஃபேமிலியில். அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரையும் வாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் 90% வாங்கி காட்டுங்களேன், ஸ்டேட் லெவல் வாங்கி காட்டுங்களேன், கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களோட பேரண்ட்ஸும் சரி, ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கா, இந்த பொண்ணை வந்து முடக்கி போடக்கூடாது, கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர யாரும் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் பற்றி சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்காக எவ்வளவோ கனவு காட்டுறாங்க, என் பொண்ணு அப்படி வந்துடுவா, என் பிள்ளை இப்படி படிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்களோட சாக்ரிஃபைஸை நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்க நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸோட மோட்டிவேஷனில் தான் நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் நான் தான். ஏன்னா எனக்கு ஒரு டீச்சர் தான். எத்தனை பேர் இங்கே எல்கேஜி படித்த டீச்சரை ஞாபகம் வச்சுருப்பீங்க? எத்தனை பேர் எல்கேஜி படித்த டீச்சர் கூட இன்னுமே கான்வர்சேஷனில் இருக்கிறீங்க? ஆனால் நான் இருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்கேஜி படித்தேன். இன்னைய வரைக்கும் என்னோட எல்கேஜி டீச்சரை நான் மறக்கவே இல்லை. இன்னுமே அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். இந்த இடத்துல சயின்டிஸ்டாக நிற்கிறதுக்கு, ஏன்னா நான் சயின்டிஸ்டாக இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆரம்ப புள்ளி அவங்க தான். அதே மாதிரி என்னோட பிஹெச்டி கைட் டாக்டர் கே கதிரேசன், அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உதவி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சத்தியமாக நான் வந்து நின்றுக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் சார் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, முஸ்லீம் பொண்ணு அப்படிங்கிறத மட்டும் நீ மனசில் ஏற்றிக்காது, நீ நல்லா படி, உனக்கு வந்து இந்த சமுதாயமே பண்ணிவிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் பரங்கிப்பேட்டை உள்ள அத்தனை மக்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஜமாக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. நீ படிமா கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லி 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 என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. யாருங்க சொன்னால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே சப்போர்ட் பண்ணிச்சுங்க. எனக்காக ஒரு ஊரே சப்போர்ட் பண்ணிச்சு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது எங்கள் ஊரை பற்றி சொல்லும்போது. அப்புறம் வந்து சொல்லுனா முக்கியமாக இதுக்கு மேலே என்ன பேசுறது இல்லை. ஆக்சுவலி நான் வந்து பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. என்னோட என்ன சொல்றது, என் மனசுலேருந்து என்ன வருதோ அதை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த டிகிரியை வந்து இதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு டிகிரியை முடிச்சுட்டா அதோட முடிஞ்சு போயிட்டு கிடையாது. புதுசாக எதையாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கவே கூடாது. ஓகேவா? ஃபைனலாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிவிட்டு என்னோட உரையை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்மால் கேர்ள், சின்ன பொண்ணு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய தடை, எக்கச்சக்கமான தடை. என்ன சொல்கிறது, வீட்டில் டிஃபிகல்ட்டி இருந்தது, அவங்களோட மதம் பிரச்சனையாக இருந்தது. நிறைய பேர் வந்து நீ பொம்பளை பிள்ளை தானே, இவங்களை படித்து என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விடவே இல்லை. அது என்ன விஷயம்னா அவங்களோட படிப்பு, அவங்களோட எஜுகேஷனை மட்டும் அவங்க கை விடவே இல்லை. விடாமல் இருந்ததால் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஸ்டேஜில் நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க. இந்த மெசேஜில் உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம டிட்டர்மினேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? உங்களோட படிப்பை மட்டும் என்றைக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. நல்லா படிங்க. ஓகே? அதே மாதிரி
முக்கியமான விஷயம். உங்கள் கரியரை பில்டப் பண்ணும்போது சேர்த்தே உங்கள்